சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோங்க. வெண்டைக்காயும் முட்டையும் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் முட்டையும் சேர்த்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. அந்த வலுவலுக்கு தன்மையெல்லாம் போகணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கோங்க. அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க வதங்கிறதுக்கு. உப்பு சேர்த்துனாதான் கொஞ்சம் காயில் உப்பு பிடிக்குங்க. வெண்டைக்காயில் அந்த வலுவலுப்பு தன்மையில் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி கலர் மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் எடுத்துடலாங்க. அப்புறம் 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. இந்த 3 முட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, முட்டை இந்த மாதிரி. இன்னும் இதை விட நீங்கள் ரொம்ப பொடியாக பண்ணணுன்னா அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா இப்போ பொடி ஆகிடுங்க. நான் இந்த மாதிரி பீஸாக தான் போடுறேங்க. அப்போ தான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதையும் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதையும் மாற்றிட்டு தாளிச்சு விட்டுடலாங்க சாப்பாடு. இப்போ இதை நம்ம சாதம் தாளிச்சு விட்டுடலாங்க. அதுக்கு எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாங்க. பாருங்க, 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு வதங்கினது நம்ம பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்குங்க. அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஸ்மெல்லு போனது நாம் சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது முட்டை வெண்டைக்காய் இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க. நல்லா நம்ம ஒன்று வர சேர்த்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணுங்க. கலந்தாச்சுங்க. பாவை கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி தாங்க. நம்ம வீட்டில் பொன்னி அரிசி சமையல் செய்வோம் இல்லைங்களா, அந்த ரைஸு தான் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு
குக்கரில் வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்குறேங்க. நீங்கள் இது கூட பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரைஸ் சேர்த்தணுமோ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இது வந்து நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேங்க. இப்போ இந்த ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. அதே இது கூட சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கி விடணுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பு தீ நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. அதாங்க உதிரி உதிரியாக வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பர்லாம் அளவாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போட்ட பச்சை மிளகாயும் இது பெப்பரோட காரம் தான் கரெக்டாக இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர், சாம்பார் பொடி ஏதோ ஒன்று அந்த வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்கோங்க. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் முட்டை வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வெண்டைக்காயும் முட்டையும் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ணியிருக்கிறேங்க. இது ரொம்ப லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க கூட எடுத்துகிட்டு போகலாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் இருக்குது, நமக்கு முட்டையும் இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு சைட் டிஷ் வேணுங்கிறது கூட இல்லைங்க. அதில் இருக்கிற வெண்டைக்காயும் முட்டையுமே சாப்பிட்டாலே அதே வயிறு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நமக்கு அப்படி வேணும்னு தோணுச்சுன்னா ஒரு வத்தலோ வடகமோ வத்தல் வறுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.